அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதாவது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடக்கி வைக்கக்கூடிய தாழ்பால் எதுவுமே இல்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெருக்கமான ஒருத்தர் துன்பத்தில இருக்கும்போது, நம்மளையே அறியாம நம் கண் ஓரத்தில அந்த கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும் பாருங்க. அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை யார் நெனச்சாலும் அடக்கி வைக்க முடியாது. சொல்லலாம் நான் அன்பு இல்லாதவன்னு. ஆனா அந்த இடத்துல கண்டிப்பா கண்ணீர் என்ன நிக்கும்? வெளிப்பட்டு நின்னே தீரும். அதுதான் சொல்றாரு. "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு" அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனசுல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதவங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் அவங்க கிட்ட குடுத்தாலும், அது அவங்களுக்கே சொந்தமானதா நினைப்பாங்க. அதே மனசுல அன்புங்கிற ஒரு விஷயம் உள்ளவங்க, அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க எலும்பு கூட அவங்களுக்கு சொந்தம் இல்ல. அது மத்தவங்களுக்கு சொந்தம்னு நினைப்பாங்க. அவங்களால மட்டும் தான் உண்மையான அன்புடையவங்களா இருக்க முடியும். அததான் சொல்றாரு. "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு" அப்படிங்கிறாரு. "அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர் என்போடு இயைந்த தொடர்பு" அப்படிங்கிறாரு. அதாவது என்னதான் நம்ம உடம்புன்னு ஒண்ணு இருந்தாலும், அதுக்குள்ள உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லன்னா, அது உடம்பா இருக்காது. அதுக்கு வேற ஒரு பேரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறையோட அன்பும் சேரும்போது தான் நம் வாழ்க்கை முழுமைத்துவம் அடையும். அததான் சொல்றாரு. "அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர் என்போடு இயைந்த தொடர்பு" அப்படிங்கிறாரு. "அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நன்பு எனும் நாடாச் சிறப்பு" இதுதான் அந்த குறளு. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் என்ட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். "நான் எல்லார்கிட்டயும் நல்லவனா தான் ப்ரோ இருக்கிறேன். ஆனா என்கிட்ட யாருமே நல்லவனா இருக்கிறது இல்ல ப்ரோ" அப்படிங்கிறாங்க. நீங்க நல்லவனா இருந்தா மட்டும் போதாது. கொஞ்சம் அன்பா இருங்க. அதாவது அன்பா நீங்க இருக்கும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தும். அந்த விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து யாருக்குமே கிடைக்காத பெருஞ்சிறப்பாகிய நட்ப உருவாக்கும். அததான் சொல்றாரு. "அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை" ஆர்வம்னா விருப்பம். விருப்பத்த உருவாக்கும். அந்த விருப்பம் நட்பா மாறும். அததான் சொல்றாரு. "அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நன்பு எனும் நாடா சிறப்பு" அப்படிங்கிறாரு. "அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்று எய்தும் சிறப்பு" அப்படிங்கிறது தான் குறளு. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்கு. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி வாழணும். அந்த நெறிமுறைகளோட அன்பையும் நீங்க சேர்க்கும்போது, இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியானவனா நீங்க மாறுறீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. "அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப" அன்போடு அமர்ந்து வாழ்க்கை வாழக்கூடியவங்க, "வையகத்தில் இன்புற்று எய்தும் சிறப்பு" அப்படிங்கிறாரு. "அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்று எய்தும் சிறப்பு. அன்பில்லாதனை வேல் போலக் காயுமே அன்பில்லாதன் அறம்" அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி வந்து எலும்பில்லாத ஒரு பூச்சிய நம்ம வெயில்ல விடும்போது, வெயிலோட சூட்ல அந்த பூச்சியோட தோல் வந்து சுருங்கி வாடுமோ, அதே மாதிரி அன்பில்லாத நெஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டு சோகத்துல வாடுவாங்க. அததான் சொல்றாரு. "என்பில்லாதனை வேல் போலக் காயுமே அன்பில்லாதன் அறம்" அப்படிங்கிறாரு. "அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம்தலிற் றற்று" அப்படிங்கிறாரு. இது வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு வாழை மரத்த எடுத்துப்போம். வாழை மரத்த கொண்டு போய் நான் பாலை நிலத்துல நடுறேன். நடும்போது அது சந்தோஷமா வளருமா? வளராது. அதோட சூட்ல அது வாடி போயிரும். அதே மாதிரி மனசுல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதவங்க, பாலை நிலத்துல நட்ட வாழை மரம் மாதிரி தான். கடைசி வரைக்கும் அவங்க சோகத்துல தான் வாடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. "அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம்தலிற் தற்று. அறிவு ஆற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கு உள்ளளிக்கல் ஆகா அரண்" அப்படிங்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அழிவிலேருந்து காப்பாத்தக்கூடிய கருவி. நமக்கு ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான். நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அவன் பண்ணக்கூடிய முயற்சியிலேருந்து நம்ம அறிவு என்ன பண்ணிரும்? நம்மள காப்பாத்திரும். அது மட்டும் கிடையாது. அவன் நம்மள அழிக்க வரும்போது என்ன பண்ணும்னா, அவனால அழிக்க முடியாத ஒரு அரணா நமக்கு உள்ள இருந்து நம்மள பாதுகாக்கும். அததான் சொல்றாரு. "அறிவு ஆற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கு உள் அழிக்கல் ஆகா அரண்" அப்படிங்கிறாரு. அவனால எதிரியால அழிக்கவே முடியாத ஒரு அரணா நமக்குள்ள பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாரு.